யாருக்கு பிரச்சனைகள் முடிய போகிறதோ அவர்கள் தான் இன்னைக்கு இந்த முருகன் ஆராதனை வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்னு நிச்சயம் கூறலாம். நீங்க நிறைய வீடியோக்களை பார்க்காமல் ஸ்கிப் செய்து இருப்பீர்கள். ஆனா இன்னைக்கு என் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை யோசிங்க. முருகன் மற்றும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல நினைப்பது என்ன? அதை பற்றி பார்ப்பதற்கு முன் மனதார ஓம் முருகா என்று சொல்லி எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இது அனைத்தும் முருகனின் அருளால் தான் நடக்கிறது. எந்த காரியங்களும் கைகூடவில்லை என்றிருப்பவர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும். காலை எங்கு சென்றாலும் முருகனை நினைத்து நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம், திருநீர் வைத்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று. இதற்கு ஒரு உண்மை கதை இருக்கிறது. அதை கேட்ட பின் உங்களுக்கு மெய் சிலிர்த்து விடும். ஒருவர் வேலை கிடைக்காமல் பல நாட்களாக இருந்தார். இவரின் சகோதரி திருநீரை நெற்றியில் பூச சொல்லும் போது அவர் கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறார்கள், இதை பூசி கொண்டு போனால் மட்டுமெல்லாம் நடந்துவிடப் போகிறதா என்று. ஆனால் அவளோ அவனது நெற்றியில் விபூதியை வைத்து விடுகிறாள். போகும் வழியில் ஒரு காரின் முன்பு இவர் தெரியாமல் போய் விழுகிறார். அந்த கார் ஓட்டி கொண்டு வந்தவர் இவரை பார்த்துவிட்டு சென்ற பின் அவருக்கு பல வருடங்களாக முடியாத சொத்து வழக்கு முடிந்து அவரின் அனைத்து சொத்துக்களையும் மீட்டெடுக்கிறார். பிறகு அதே பையனை இவர் மறுநாள் பார்க்கும் போது வந்து பணம் கொடுக்கிறார். திருநீறு பூசிய உன் முகத்தை பார்த்து சென்று தான்